கூட்டணிக்கு செல்லலாமா என தமிழக வெற்றி கழகம் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. தலைவர் என்டிஏ கூட்டணி கூட போறதா அரசியல் புதுசலா நிறைய மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இன்று பங்கு கொண்ட 120 மாவட்ட செயலர்களில் 98 பேர் கூட்டணிக்கு செல்லலாம் என்று ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறதுலன்னு சபதம் எடுத்திருக்கான். அந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? ஆவேசப்படாதே தம்பி, நீ நினைச்சது நடக்கும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் இதன் மூலமா தலைவருக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தலைவர் அவர்களே, தயவு செய்து உங்க கையெடுத்து கும்பிடுறேன். நமக்கு என்டிஏ கூட்டணி மட்டும் வேணவே வேணாம். என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். சொல்லுங்க. வட்டோ மாவட்டோன்னு ஒரு ஊர் விடாம பாபா பத்தி பெருமையா சொல்லுங்க. பாபா இனிமே நம்பாள். நான் வரேன் அப்படிங்கிற போது அப்படிங்கோ. என்னன்னா லவ் யூ லவ் யூ. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்டிஏ கூட்டணிய நம்பி போனவங்க இதுவரையும் வாழ்ந்ததா வரலாறே கிடையாது. அத பத்தி யோசிக்கவே இல்லை. எவன் சொல்றதையும் கேட்டுட்டு இந்த ஆட்டு மந்த மாதிரி போற பின்னாடி எல்லாம் போவே போவாதீங்க. படத்துல பாத்தீங்களா, ரசிச்சிங்களா, விசில் அடிச்சிங்களா, சந்தோஷமா போயிடுங்க. அதோட நிறுத்திடுங்க. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? சுனில் குமார் சார். கடிச்சு பத்ததுல கையெழுத்து போடு. अच्छा अच्छा बहुत अच्छा. யோ, என்னையா இது? சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். தொடர்ந்து தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது.
இன்று மாலை 3 மணிக்கு டெல்லி செல்கிறார் விஜய். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 3 மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லி புறப்படுகிறார் விஜய். வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு நாளை ஆஜராகவிருப்பதற்காக இன்று மாலை 3 மணிக்கு புறப்படுகிறார். நாளை ஆஜராகவிருப்பதற்காக இன்று மாலை 3 மணிக்கு புறப்படுகிறார். இப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? அதுக்கு அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்களோட ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். உங்க மேல என்ன அவதூறு பரப்புனாலும் மக்கள் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அறிவு இருக்கிறோம் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறு. ஆமா. இந்த மனித குரங்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொரில்லா குரங்குன்னு. ஏற்கனவே அவன் மனித குரங்கு தான் நான் சொன்னேன். அது என்ன குரங்குனே தெரியல, ஒரு வித்தியாசமான குரங்கா இருக்குது அது. தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். இது ஒரு அரசியல் அணுகுண்டு. Yes, it's a political bomb. It's a political bomb. அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1946 பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்க அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை உருவாக்கினாரோ, அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. இனிமே எவ்வளவு வலிச்சல் நடா சொல்லுவா. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக தாவேக தலைவர் விஜய் நாளை டெல்லி செல்ல உள்ள நிலையில் தாவேக மாவட்ட செயலாளர்களிடம் அவசர ஆலோசனை நடத்தி கூட்டணி குறித்து கருத்து கேட்கப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்களில் 98 பேர் கூட்டணிக்கு செல்லலாம் என பதிலளித்ததாகவும், எனினும் கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சுத்தமே சொல்லி இப்ப இவ்வளவு பேசியிருக்க, அதெல்லாம் விடு. இவன் இருக்கானே யார் இந்த முதலவாயன்? இந்த முதலவாயன் யோக்கியனா? என்னது போய் சூத்து மாதிரி சார், இது பங்கு சார். தாவேக தலைவர் விஜயின் அரசியல் பயணம் வளர வேண்டும் என்றால் ஆதவ் அர்ஜுனாவை தாவேகவிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி அறிவுரை கூறியிருக்கிறார். அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. பொதுக்குள்ள கூட்டிட்டேன், கூப்பிடியா தலைவரே? ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. தலைவரே, பொதுக்குழு கூட்டியாச்சு, நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா? என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. இன்னைக்கு 2 பாத்துறேன், நீ வா. அறிவு கிட்ட பேர விஜய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காத, இல்ல கெட்டபடி திருவமட்டு இன்னொருத்த குட்டழிதில வப்பாட்டிய ஊர் ஊரா குட்டழிதில. நீ உனக்கெல்லாம் சிஎம் பதவி தேவையில்லை, உனக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை, உனக்கெல்லாம் ஒரு கேடால நீலாம் சாவலாம் நாட்டுக்கிட்டு. சாவு சாவும்ல செத்த பேர. நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு நீ சாவும்ல செத்த பேர. நீ நலமா இருந்தா நீலாம் உயிரோட கெட்ட பொண்டாட்டி பிள்ளைங்க ஓட்டல விட்டுருக்க, அவ்வளவு குட்டழித இல்ல அவட்ட இருக்குதுல்ல இவட்ட இருக்கு. இல்ல கிரிசார் ஓட்டல தண்ணிட்டு ரோடு படுத்து கிடக்கா. இப்ப ஒன்னே லவ் பண்ணுதா? உனக்கு எதுவும் மந்திரம் போட்டால? இல்ல உனக்கு மண்டைக்கு சரி இல்லையா? பைத்தியம் முடிச்ச பேர. உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு ஒரு கேடல அரசியல் உனக்கு என்ன? இல்ல எல்லாம் சினிமா நடிகை அப்படிதான் இருப்பா. ஒருத்தர் நீ இன்னைக்கு விட்டு எல்லாம் ஓட்டாடிக்கு பணம் இருக்கு, இப்ப பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், எல்லாத்தையும் வேண்டாம், உன் சொந்தது என்ன கேட்கா? உனக்கு அறிவு இல்ல, அறிவு கிட்ட போயில
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சொத்தை கக்கால நீ பெருசு இல்லையா, உன்ன சொத்து இல்ல அவ இன்னொருத்தனை பிடிப்பா, அதுக்கு இன்னொருத்தனை பிடிப்பா. உனக்கு வெக்கம்ல முட்டா பேரா ஆளு மூஞ்சி முறைய போயிருங்க. உயிரோட விக்க பத்தியா செத்துற விடுதானே இல்ல. 2 பிள்ளைகள் இருக்க, 25 வயசுல பையன் இருக்கானே இல்ல. அவன் லவ் பண்ணணும், நீ லவ் பண்ணிட்ட. இத சடங்கான பொட்டை போய் வச்சிருக்க கூறுகிட்ட போறாங்க விளங்கு வேலை. உனக்கெல்லாம் பொண்ணடி பாவம் பிடிக்கும். நீ அக்கா தங்கச்சியோட பிறந்துதான் உனக்கு தெரியும். அவருக்கு அவர் ஃபேமிலி இஷ்யூ கூட வந்திருக்கு. பட் எதுவுமே அவர் அஃபெக்ட் பண்ணல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு மக்கள் பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் பணி முக்கியம் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் செய்வாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப ஜென்ரலா நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதனால கேக்குறேன். ஒருத்தவங்க ஃபேஸ பார்த்தாலே ஒரு ஹியூமனிட்டி தெரியும் மேம். அது அண்ணா மூஞ்சில பார்த்தாலே தெரியும் மேம். சூப்பர். உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதி அடப்பெடுப்பா என்ன அடப்பெடுப்பு என்னன்னு பேசுறான். நீ என்ன பண்ணு, அந்த அடப்பெடுக்கிற மிஷின் எடுத்து அவன் வாயில விட்டு அடப்பெடுன்னு வெளியே விமர்சனம் பண்றாங்க. நான் இல்ல, அடிப்படையில் சொல்ல தெரியாத தற்குறி, தமிழ் கூட பேச தெரியாத தற்குறி எல்லாம் கட்சியில வச்சு என்ன காட்ட போற நீ அப்படின்னு வெளியே காட்டமா கேக்குறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒன்னு சொன்னாரு, நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. 2025 என்கிட்ட இளைஞர்கள் கொடுங்க, நான் வல்லரசாக்குறேன் பண்ணாரு. 2025 நடந்துட்டு இருக்கு. அப்துல் கலாம் ஐயா பதிலா நம்ம தளபதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இளைஞர்களா இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை வல்லரசு ஆக்கிட்டு இருக்காரு அவரு. ஐயோ ஐயோ. வட பிஜேபி ஆளுற மாநிலங்கள் எதுலையுமே வடக்கு எதுலையுமே இது போன்ற கேசுகளுடைய தட்டுப்பாடு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு செயற்கையான ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி மத்திய அரசின் மீது ஒரு பழியை போடுவதற்கு போராடுகிறது திமுக என்பதாகத்தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. செருப்பு பிஞ்சு போகும். நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். சொன்னா ஏசுவீங்களோ? சொன்னா ஏச பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அறிவுரை சொல்றேன். எல்லாரும் விறகு வாங்கி அடுப்புல பொங்குங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய் சரக்கு கொக்குல கொட்டிட்டா. எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும், திமுக வலிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம சண்டாளைங்களா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப பார்க்கறேன், எவனே சொல்றானோ அவன் ஆளை காணாம். எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது.